இதை விட என்னன்னா, முக்கியமா நாங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மீட்டிங் பண்ணும்போது, எல்லாமே நெறைய ப்ரொடியூசர்ஸ் வந்திருந்தாங்க. அவர் வந்தாரு. அவர் வந்த உடனே மைக்க குடுத்த உடனே அவர் பேசினார் பாருங்க, எங்களுக்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. சினிமா எடுக்காதீங்க. எடுக்கணும்னா பணம் இல்லாம எடுக்காதீங்க. பணம் இல்லாம கடன் வாங்கி எடுக்காதீங்க. வட்டி கட்டி படம் எடுக்காதீங்க. அப்படிலாம் ஓப்பனா அடிச்சு விட்டாரு. எல்லா தயாரிப்பாளர்களும் அப்படியே அதிர்ச்சி. அவர் சொன்னது எப்படின்னா, படம் எடுக்காதீங்கன்னு தான் ஆரம்பிச்சாரு. சினிமா எடுக்காதீங்க. சினிமா எடுக்கிற முட்டாள் அப்படின்னாரு. சினிமா எடுக்கிற முட்டாள் இந்த விஷயம்லாம் தெரியாம எடுக்கிறவன். ஒரு சீனியர்ஸ்ல இத்தனை வருடம் கடந்த பிறகு அவர் சொல்றாரு, சினிமா எடுக்கிறவெல்லாம் முட்டாள் அப்படின்னாரு. அதாவது இன்னைக்கு எடுக்கிற பல தயாரிப்பாளர்கள் முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. நீ எதுக்கு வட்டி கட்டுற? 3% வட்டி 2% வட்டி கட்டினா உனக்கு எப்படி நிற்கும்? நீ வந்து ஒரு 100 கோடி இல்லைன்னா உங்ககிட்ட 100 கோடி இருந்தால் படம் எடு. உங்ககிட்ட 5 கோடி இருந்தால் நீ படம் எடு. நீ 5 கோடியில் 4 கோடி கடன் வாங்கினீன்னா அதுக்கு 2.5% வட்டி 3% வட்டி கட்டினீன்னா நீ வந்து யாருக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன்னா அந்த வட்டி கொடுத்த நீ சம்பாதிக்க போகிறது இல்லை. ஏன்னா அவர் வந்து 4 கோடி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட 1.5 கோடி 2 கோடி வட்டி சம்பாதிப்பார். உனக்கு 4 கோடியும் வரப்போகிறது இல்லை. நீங்கள் வீட்டை அடமானம் வச்சு எல்லாத்தையும் வச்சு மாட்டிக்க போகிற. அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், உங்ககிட்ட பணம் இருந்து ஒரு அற்புதமான கதை இருக்குன்னா நீ பண்ண தப்பு கிடையாது. பணம் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் கடன் வாங்கி ஒரு படம் பண்ணுறேன், நான் எப்படியாவது ஜெயிச்சிருவேன்ற அதீத நம்பிக்கையில் படம் பண்ணாத அப்படின்னு ஓப்பனாக எங்கள் முன்னாடிலாம் சொன்னார். நாங்கள் ஏதோ பாசிட்டிவாக வந்து ரொம்ப அதாவது மோட்டிவேட் பண்ணுவார்னா அவர் டிஸ்கரேஜ் பண்ணல, ஓப்பனாக அடிச்சு